வணக்கம் நண்பர்களே. அதாவது இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் மற்றும் திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க ஒய்ஃப் ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சத்தியமா சொல்றேன், எனக்கே ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னப்பா இத்தன நாள் இல்லாம திடீர்னு பக்கத்துல வருது. மேபி இது தேர்தல்னால தான் இப்படி சொல்றாங்களோ அப்படிங்கும்போது, பட் உண்மை என்னன்னா, எழும்பூர் இது போட்டிருந்தாங்க எக்மோர் கோர்ட்ல இந்த மாரி என்ன சொல்கிறது, இந்த டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது என்னென்னா, யாரை இது எப்படி எதை வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் என்னென்னா, உண்மையிலேயே இந்த அதாவது சங்கீதா அப்படிங்கிறவங்க விஜய் இவங்களை தான் கேட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஊடகங்கள் எல்லாமே விஷயத்தை வெளியிடுறாங்க. என்னென்னா, சங்கீதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன் குடும்பத்தோட நன்மதிப்பை கெடுற மாதிரி விஜய் நடந்துக்கிட்டார். இந்த மாதிரி திரிஷாவா இல்லை கீர்த்தி சுரேஷா இப்படி அவர் நடித்த பட நடிகைகள் நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதா ஒரு நடிகையோட வெளிநாடெல்லாம் போகிறாரு, தங்கினார், வந்தார் அப்படிங்கும்போது சரி நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க என்ன ஏதுன்ட்டு. சரி அது என்னென்னா, நன்மதிப்பை கெடுக்கும் காரணமாக தன்னுடைய குடும்ப படத்தை எல்லாமே அந்த நடிகை வெளியிடுறாங்க. அவங்க பேர் நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னாங்க. சத்தியமாக எனக்கு புரியல. எங்கே சிக்கியிருக்கு பாருங்களேன். உண்மையிலேயே இந்த விஷயம் எந்த அளவுக்கு வைரலாக போகுது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான். இப்போ பார்த்தீங்களா வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்பாங்க, ஏப்பா இவரால் ஊரையே உள்ள குடும்பத்தையே பார்க்க முடியலையா, பொண்டாட்டியை வளர்ந்த குடியில் சந்தோஷமாக வச்சுக்க முடியலையா, இவர் நாட்டை காப்பாற்றுறாரு, நம்ம ஊட்ட திருத்துறாருன்ட்டு அப்படின்னு பல பேர் பல கேள்விகள் முன் வைப்பாங்க. இல்லை இது எப்படின்னா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு கமல் சொல்கிற மாதிரி, ஏப்பா இது எப்படி என்னன்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க. வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். இனி எத்தனை ட்ராலு எத்தனை மீமு, அதாவது இவர் பேசும்போதெல்லாம் என்னென்னா சரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இதுவாக இருந்தது. பட் ஃபேமிலிங்கும்போது எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறது, இது ஒரு பேட் இம்ப்ரெஷனாக தான் போகுது. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்தந்த அரசியல்வாதி பாருங்களேன், ஃபேமிலின்னு அவங்க அப்படியே இருப்பாங்க, ஃபேமிலி விட்டு வெளியே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இது எங்கே என்ன பிரச்சனைன்னு தெரில. இது ஒவ்வொன்றா விஜய் அவர்களே அறிவிப்பு வெளியிட்டால் மட்டும்தான் இதுக்கு முற்றுப்புள்ளி. இனி சும்மாவாக சொல்லணும், ஊடகங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். என்னென்னா, ஒரு படத்தில் தனுஷ் சொல்லுவார்ல, பாயசம் கிடைச்சாலே பாயாசமாக சாப்பிடுவோம், பாயாசமே கிடைச்சா சும்மா இருப்போமா, அவ்வளோதான். இனி எக்ஸில் போட்டு தள்ளி எடுத்துருவாங்க. நீ யூடியூப் அவ்வளோதான், எங்கே பார்த்தாலும் போடுது ஃப்ளாஷ் நியூஸு. சரிங்க, நீங்கள் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த நடிகைன்னு சொல்லிட்டு. நன்றி.